இன்னைக்கு நம்ம சோப் ஆயில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோப் ஆயில்னா உங்களுக்கே தெரியும், மல்டி பர்பஸ் யூஸுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு சிலர் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சோப் ஆயில் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரோ வாட்டர் 4 லிட்டர் 650 மில்லி எடுத்துக்கோங்க. ஆரோ வாட்டர் தான் எடுக்கணும், டேப் வாட்டர்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா டேப் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸ்லாம் நிறைய இருக்கும். அப்போ அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசியில் உங்க ப்ராடக்ட் வரும்போது உங்களுக்கு கிளியர் சொல்யூஷனாக வராது. நான் இதையுமே ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றிக்கிறேன், ஏதாவது தூசி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நாலு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம 5 லிட்டர் அளவுக்கு தான் செய்ய போகிறோம். அதில் தண்ணி எவ்வளோ தேவைன்னா 4 லிட்டர் 650 ml. இப்போ நம்ம வந்து அந்த 650 ml இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து காஸ்டிக் சோடாவை கலந்து வச்சிட போகிறோம். ஏன் காஸ்டிக் சோடாவை தனியாக கலந்து வைக்கிறோம்னா, உங்களுக்கு டைரெக்டாக ஆட் பண்ணும்போது ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். ஆல்ரெடி நம்ம இதில் ஸ்லரிலாம் ஆட் பண்ண போகிறோம், ஸோ ஓவர் ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் செய்யறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளாஸ்டிக் டப் தான் யூஸ் பண்ணணும். க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எனக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் க்ளவுஸ் போடலை, ஓகேங்களா? நீங்க ஆனா கிளவுஸ் போடாமலாம் இருக்காதீங்க. மீதி 650 மில்லி தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுல வந்து நம்ம காஸ்டிக் சோடாவை ஃபில் பண்ணிக்கலாம். போதும். மீதி வாட்டரை நீங்க இதுலயே ஊத்திருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுல வந்து நம்ம 175 கிராம்ஸ் வந்து காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ணணும். கிளவுஸ் போட்டுக்கங்க. எனக்கு பழக்கம் இருக்குங்கிறனால மட்டும்தான் நான் கிளவுஸ் போடலை. கண்டிப்பா நீங்க கிளவுஸ் போட்டே யூஸ் பண்ணுங்க. 175 கிராம்ஸ் 175 கிராம் எடுத்தாச்சு. இப்போ கீழே சிந்தினதெல்லாம் கையிலலாம் எடுத்துடாதீங்க. கையில் எடுத்தீங்கன்னா கை போயிடும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். கிளியர் சொல்யூஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து சைடில் வச்சுருங்க. இது சூடாக இருக்கிறப்பவே நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஸோ சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம காஸ்டிக் சோடாவை இது பண்ணி அங்கே வச்சுட்டோம் இல்லைங்களா, அடுத்தடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மரக்குச்சி வச்சுக்கோங்க. மரக்குச்சியை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போறோம்னா ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ண போறோம். இதுதான் வந்து ஆசிட் ஸ்லரி. 350 ml ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மரக்குச்சி வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஆசிட் ஸ்லரியை ஊத்திட்டே நல்லா இப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்படிதான் நுர வரும். ஏன்னா நுரத்தன்மை கொடுக்கக்கூடியது தான் உங்களுக்கு ஆசிட் ஸ்லரி. ரொம்ப வேகமா மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், நிறைய நுர வந்துடும். அதனால ரொம்ப ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்க, அது மிக்ஸ் ஆயிரும். அடுத்து நம்ம யூரியா ஆட் பண்ண போறோம். யூரியா வந்து 120 கிராம்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. யூரியா வந்து இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. யூரியா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. யூரியா எதுக்காக ஆட் பண்றோம்னா, உங்களுக்கு இந்த லிக்விடை திக்கன் பண்றதுக்கு ஆட் பண்றோம். அப்புறம் அந்த கிரீஸ் கரையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிரீஸ் கரையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம மெயினா யூரியாவை ஆட் பண்றது. ஆசிட் ஸ்லரியும் உங்களுக்கு வந்து நல்லா அந்த கடினமான கரையெல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு தான் ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்லா திக்காகுது பாத்தீங்களா யூரியா ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு லிக்விடு. இந்த நுரத்தன்மை வரதான் செய்யும் நீங்க ஸ்லரி ஆட் பண்ணதும். அதனால அதுக்கெல்லாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். நீங்க ஒரு 2 மணி நேரம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நுரை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நீளமான குச்சி வச்சுக்கோங்க. கையை உள்ள விட்டு இது பண்ற மாதிரி குச்சியெல்லாம் வச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தரமான பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆசிட் ஸ்லரி ஆட் பண்றோம், காஸ்டிக் சோடாலாம் ஆட் பண்றோம், உங்களுக்கு எல்லாமே ஹீட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ நல்ல பிளாஸ்டிக் பக்கெட்டா, தரமான பிளாஸ்டிக் பக்கெட்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். யூரியா நல்லா உங்களுக்கு கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து SLES ஆட் பண்ண போறோம். SLESோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ml நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். SLESும் உங்களுக்கு ஒரு திக்கனிங் ஜெல் தான். அதே மாதிரி நுரையும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் SLES. 150 ml SLES ஆட் பண்ணிக்கலாங்க. SLES இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பொறுத்தளவு நீங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றீங்கிறது தான். எல்லாத்தையும் உடனே போட்டு அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. SLES கலந்து கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்.
இப்போ நம்ம காஸ்டிக் சோடா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் வந்து தேன் கலரில் இருக்கும். ஆனால் நான் வந்து இன்னைக்கு பிங்க் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு கலராக வந்திருக்கு. ஆனால் ப்ளூ கலர் எல்லோ கலர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ப்ளூ கலர் வந்து டிட்டர்ஜென்ட்டுக்கு, எல்லோ கலர் வந்து டிஷ்வாஷ் ஜெல்லுக்கு. அதனால அது 2 மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த சோப் ஆயில் தான் டிஷ்வாஷ் ஜெல்லாக சேல் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து அந்த கலருக்கு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணால் போதும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கிற பகுதியில் வச்சு கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணுங்க. எனக்கு ரோஸ் கலராக தான் தெரியுது, ஆனால் வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ரோஸ் கலர் ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்து ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்மின் ஆட் பண்ணிக்கலாம், லாவெண்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் 3லேருந்து 4 ml வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ இதை அப்படியே நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு விட்டுறணும். 24 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பேக்கிங் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் விட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த நுரையெல்லாம் அடங்கி ஆயிரும். தூசி மட்டும் போகாத அளவுக்கு மேலே ஒரு கவர் வச்சு மூடி வச்சிருங்க. இப்போ 24 ஹவர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டேன், அதனால உங்களுக்கு அந்த நுரை வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து நுரை இல்லாமல் அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் பேக் பண்ணி தாராளமாக சேல் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நுரை நான் கலக்கி விட்டனால நுரை வந்துருச்சு. கலக்கி விடும்போது மட்டும் ரொம்ப மெதுவாக கலக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக போதுன்ட்டு விட்டுட்டேன். இதில் வந்து உள்ள இன்னர் கேப் போட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் பாட்டில்ஸில் ஃபுல்லாகவே பேக் பண்ணி இதை அப்படியே நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி சேல் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அந்த MSME சர்டிஃபிகேட் இருக்கு இல்லைங்களா, MSME உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த நம்பரை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லேபிளில் போட்டு தான் இதை நீங்கள் சேல் பண்ணணும். ஸ்டிக்கர் ஒட்டாமல் சேல்ஸுக்கு கொடுக்காதீங்க. ஸ்டிக்கர் ஒட்டாமல் சேல்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாததுன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு எப்போவுமே சேல்ஸுக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிஸ்னஸ் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட கோவை சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.